நீங்க கிருஷ்ணன், பெரிய முதலாளி அனுப்பிச்சாள் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க சேலரி, பிஎஃப், டிஏ, அலவன்ஸ் எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க, 1 minute. மேனேஜர், கம் இன் ப்ளீஸ். மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற, இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா போடா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்ப மனசுல அவன் பண்றது சொல்லாம சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். முட்டை அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார், வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்து. இது என்ன ஒர்க் ஷாப்பா, பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா, எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட்டாகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகள் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. இதுக்கு ஒண்ணுக்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே என்ன கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யணுமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் உங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தரமாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்ட பத்தி எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல் பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் அதுங்கும். சொல்லடா என்ன உங்க அம்மாவா? என்னடா ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. வேற என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும்.